தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவபக்தி, தேவனுக்கு பிரியமா பக்தியா வாழ்றதுல அங்க ஒரு ரகசியம் இருக்கு. அது மகா பெரியது. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல ஒரு முதல் 10 வசனத்துல பாக்குறப்ப அவர் மையமையும் காணோம், எல்லாத்தையும் வைத்து விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வந்தார். எதுக்காக? ஆதாம் முதல் நம்ம ரட்சிக்கப்படுற வரைக்கும் எல்லாரையும் பிசாசு அடிமைப்படுத்தி விட்டான். பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் அடிமைப்படுத்தி விட்டான். ஆனா இயேசு மனுஷ சாயலா வருகிறார். அப்படி சொல்லப்பட்டிருக்க. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியில நீதி உள்ளவர் என்று எப்படி விளங்கப்படுறாரு? பேதுரு பிரசங்கிக்கிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இரட்சகருமாக்கினார். 2வது அதிகாரத்துல அங்க தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் சித்தத்தின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நீங்க சிலுவையில ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். தேவன் ரட்சிப்புக்காக பழைய ஏற்பாட்டுல ஆடு அடிக்க சொன்னாரு, புதிய ஏற்பாட்டுல தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்காரு. இவர் நம்முடைய சார்பில் சிலுவையில ரத்தம் சிந்தி மறிக்கும்படியா பிதாதான் அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்தாரு. ஏரோது, பிலாத்து, அதுக்கு அங்க இருக்க பிரதான ஆசாரியன், வேதபாரகர் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டாங்க. அந்த பிரதான ஆசாரியன் தான் சொன்ன, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒருவன் சாகிறது நலம். ஏன்னா உலகமே இயேசுவை பின்பற்றி போகுது, போறவங்க எல்லாம் சுகமாகறாங்க. அதனால அவரை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறாங்க. சிலுவையில ஏத்திட்டாங்க, கொலையும் பண்ணிட்டாங்க, கடைசியில் அடக்கம் பண்ணிட்டாங்க. மனுஷனுடைய பிரதிநிதியாக அவர் பாதாளத்துல போய் 3 நாள் நமக்காக அவர் அங்க வேதனைப்பட்டார். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய வியாதிக்காக, நம்முடைய தரித்திரத்துக்காக நம்ம பட வேண்டிய பாடுகளை பூரா அவர் ஏற்றுக்கொண்டு அவர் 3 நாள் வேதனைப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் போதும் அப்படின்னு அந்த ரட்சிப்பின் உதவியை அந்த உபத்திரவங்களில் பூரணப்படுத்தினவர். அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினார். அப்ப உயிரோடு எழும்புறப்ப அங்க நீதி நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஏன்னா பிதாவாகிய தேவன் தீமையை பாராத சுத்த கண்ணர். அவர் என்ன செய்யறாரு? மனுக்குலத்துடைய பாவத்துக்காக பாவத்தை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டதுனால பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பி கொண்டவர். அதற்காக படுற பாடுகளை எல்லாம் 3 நாள் அவர் பட்டதுக்கு அப்புறம் அவரை உயிரோட எழுப்புகிறார்.